ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கும் நான் தான் சொல்லலைங்க, சேட்டையோட எல்லா காணொலியும் போடுவோம். எக்ஸ்போஸ் டு சேட்டை. திரு சேட்டை அவர்களே, யாரை எதிர்க்க வந்தீங்க? எதை கொள்கை விளக்கமா நீங்க வச்சிருந்தீங்க? இப்ப யாரை எதிர்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா? டி.கே. பிரபு அவர்களை பற்றி நீங்கள் பேசிய காணொலி இதோ உங்கள் பார்வைக்கு. எல்லாத்தையுமே வாக்குக்காக ஒருத்தன் திட்டமிடுறானா அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தானவன். எல்லாத்தையும் ஓட்டா பாக்குறான். ஆளே இல்லைனாலும் கும்பிட்டு போறான். அந்த காரைக்குடி டி.கே. பிரபு ஒருத்தன் பாருங்க, அந்த விஜய் கட்சியில ஆளே இல்லங்க, கும்பிட்டு போயிட்டு இருக்கான். வணக்கம் வணக்கம் வணக்கம்னு போட்டு ரீல்ஸ் போடணுங்க. அவன் ரீல்ஸ் பைத்தியங்க. நீங்க என்னங்க பேசி கட்சியில் அது ஒரு ரீல்ஸ் கம்பெனி. திரு பிரபு டி.கே. பிரபு அவர்களை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? தன் சொந்த செலவில் சேவை செய்து கொண்டிருக்கும் டி.கே. பிரபு அண்ணா அவர்களுக்கு நீங்க சவால் விடுறதுமா பேசவே கூடாது. சவால் விடவும் சாக்கிரதையா விடணும், புரியுதா? சரி, நாங்க ரீல்ஸுக்காகவே பண்றோம். திரு யூடியூபர் அவர்களே, சாட்டையா சேட்டை சேட்டைன்ற ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? சேட்டை அதுல முன்னுக்கு பின் முரணாகவும் கோமாளித்தனமாகவும் தற்கூரித்தனமாகவும் பேசிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு திரு டி.கே. பிரபு அவர்களை பற்றி பேச தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. கேட்டா நீங்க பழத்துல இருக்கீங்க, மேப்பிலேயே இந்த இடம் இல்ல, மேப்பில இடம் சொல்ல வேண்டியது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் அவங்க மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாயிண்ட்ல அவங்களோட விஷன்ல தெளிவா போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் நாங்க போதுங்க பதில் சொல்ல. விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட முதல்ல மோதுங்க. அப்புறம் நீங்க தலைமையிடமும் தலைமை சார்ந்து இருக்கிற நெருக்கமான டி.கே. பிரபு அண்ணன் அவர்களை மாதிரியும் சரி, லயோலா மணி அவர்களை மாதிரியும் சரி, ரமேஷ் அவர்களை மாதிரியும் சரி, இவங்க கிட்டலாம் அப்பா மோதிக்கலாம். சரியா? கருத்தியல் ரீதியா ரவுடிசம்ல இல்ல. முடிஞ்சா பதிவை போடுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.